வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளில் 16 வண்டி சப்பரமும், 5ஆம் நாள் காலையில் பெரியாழ்வார் மங்களாசாசனமும், இரவு பெரிய பெருமாள், ரெங்கமன்னார், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், காட்டழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள், திருத்தங்கல் அப்பன் ஆகியோர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் 5 கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 7ஆம் நாள் இரவு ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் சயனித்திருக்கும் சயன சேவை உற்சவமும் நடைபெற்றது. நேற்று முன்தினம் இரவு ஆண்டாள் பூ பல்லக்கிலும், ரெங்கமன்னார் தங்க குதிரை வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இரவு தேர் கடாட்சித்தல் வைபவம் நடைபெற்றது. இன்று காலை தேரோட்டத்தை முன்னிட்டு மூலவருக்கு புஷ்பாஞ்சலியும், கண்ணாடி மாளிகையில் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு ஏகாந்த திருமஞ்சனமும் நடைபெற்றது. அதன்பின் சர்வ அலங்காரத்தில் ஆண்டாள் மஞ்சள் பட்டு உடுத்தியும், ரெங்கமன்னார் வெண்பட்டு உடுத்தியும் தனித்தனி தோளுக்கிணையாணியில் புறப்பாடாகி தேரில் எழுந்தருளினர். ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கம் மற்றும் அழகர் கோவிலில் இருந்து வந்த பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:10 மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது. அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பட்டுப்புடவை அணிவித்து 2,10,000 வளையல்கள் கொண்டு உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சர்க்கரை பொங்கல், சுண்டல் உள்ளிட்ட படையல்களுடன் அங்காளம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து தேவாராதனை காட்டப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் கோவில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி இன்று அதிகாலை ஆனந்தவல்லி அம்மனுக்கு 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் முன் மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் அம்மன் எழுந்தருளினார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியை ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழா நாட்களின் போது ஆனந்தவல்லி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வீதி உலா நடைபெறும். முக்கிய விழாவான ஆடி தபசு திருவிழா ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறும். ஏற்பாடுகளை தேவஸ்தான மேலாளர் இளங்கோ, கண்காணிப்பாளர் சீனிவாசன், ஸ்தானிகர் சோமசுந்தர பட்டர் செய்து வருகின்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடிப்புறம் விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு மூலவர் முருகப்பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், பன்னீர், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவ முருகன் சுவாமிக்கு 1008 பால்குட அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பக்தர்கள் அலகு குத்தி பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி எடுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். வள்ளி தெய்வானை முருகனுக்கு பால் அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே அணையாம்பட்டி வழியாக செல்லும் ஸ்வேத நதிக்கரையில் மாசி பெரியசாமி, காமாட்சி அம்மன், நாச்சியம்மன், பொன்னியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆடிப்புற விழாவையொட்டி அம்மனுக்கு வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு 7 வகையான உணவுகள், இனிப்பு, கார வகைகள், பழங்கள் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருமணமாகாத பெண்கள் மற்றும் குழந்தையில்லாத பெண்களுக்கு சுவாமிக்கு பூஜை செய்த வளையல்கள் அணிவித்து மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, எலுமிச்சை பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. குழந்தையில்லாத பெண்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டி கோயிலை சுற்றி வந்தனர். அவர்களுக்கு கோவில் பூசாரி ஆணி செருப்பு அணிந்து அருளாசி மற்றும் பிரசாதம் வழங்கினார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர்.